இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட பேச சொன்ன வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர்கள், உங்களுடைய தலைமை போதகர் பாஸ்டர் யோபு அவர்களுக்காக நன்றி. இந்த வருடம் ஜனவரி மாதம் அவங்க விரிவலை சபையில ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க உதவி செய்தார். இது எல்லாத்திற்கும் காரணம் தேவாதி தேவன். அதற்கு பின்பு பாஸ்டர் சில்வனஸ் அவர்களோடு கூட ஏற்பட்ட அந்த உறவு, அந்த டெடிகேஷனுக்கு வரும்பொழுது எல்லாரும் என்னை பார்த்து சாட்சியை கேட்டு நானும் கிருபாசனத்தில் உள்ள ஒரு அங்கத்தினர் என்பதை அறிந்து என்னை பல சபைகளில் நீங்கள் பயன்படுத்துவதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமே. எங்க தாய் சபைக்கு நான் உண்மையா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு இல்லையா சொல்லுவோமாமே. தாய் மண்ணுக்கு உண்மையா இருக்கிறோம். ஒரு இல்லையா சொல்லுவோமாமே. தாய் மண்ணில் சில ஆலயங்களை கட்டி கொடுக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஐசாயா சாப்டர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. எந்த ஆயுதமாய் இருந்தாலும். ஏ மேஜர்ல ஒரு பாட்டை கை தட்டி நம்ம பாட போகிறோம். ஆமீன். உனக்கு எதிரான ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும். எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? எண்ணி எண்ணி துதி செய்வா எண்ணில் அடங்காத ஆமீன் கிருபைகளுக்காய் கரங்களை தட்டி பாடின பின்பு நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. நல்ல ஆடியோ சிஸ்டம் போடுகிறவர்களுக்காக, கீபோர்டு வாசிக்கிறவர்களுக்காக, ஆராய் நடத்துகிற பாஸ்டர் ஜானுக்காக, ஆமீன், அவருடைய மச்சான் ஜாபேஸ்க்காக, இந்த 2 நாட்கள் என்னை கவனித்த அம்மாமார்களுக்காக, சிஸ்டர்களுக்காக ரொம்ப நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தீர்க்காயுசை கர்த்தர் கொடுப்பார். மதற்காக, சிஸ்டருக்காக இளநீ கொடுத்தவங்க ஆமே இந்த 2 நாட்கள் என்னை நன்றாய் கவனித்து கொண்டீர்கள். ஆமே. இரவு பிரயாணத்திற்காகவும் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். பாடுவோமா? உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பு பதறாதே. கைகளை தட்டி பாடுவோம். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பு பதறாதே. கண்மணி போ காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போ காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். மானிட்டர்ல கொஞ்சம் வால்யூம் வைங்கள. கிருபைகளுக்கா தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் யோர்தான் உரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் உரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. எலியா தேவன் எங்கே உங்கள் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உங்கள் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார். எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே. நல்ல கைதடி பாடுவோம். இன்ப இயேசுவின் கொஞ்சம் டெம்போ ஃபாஸ்டா. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின்
நல்ல கைதடி பாடும். கண்ணின் முன்பு பதறாதே, உன்னை நோக்கும் எதிரின் கண்ணின் முன் பதறாதே. கண்ணின் கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி நல்ல கைகளை தடி சொல்லும். திசைவா எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கான் என்றும் தாங்கும். நாம் எல்லாரும் கைதடி பாடுகளாமே. இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்முயமே. இயேசுவின் கடைசியாக சொல்லுங்கள். உனக்கு எதிராக ஆயுதம் வாய்க்காது. உனக்கு எதிராகவே எவ்வளவு சத்தமா பாட முடியுமோ இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குள்ளும் உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவர். எண்ணி எண்ணி ஆமே. எல்லாருக்குள்ள விடுதலையை கொடுங்க. இந்த 5 நாட்களும் ஒரு பெரிய விடுதலை நாட்களா ஆமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே. கலங்கிடுவேனோ கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. பாடுகள். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே. அதன் நம்பிக்கை நங்கூரமே என் இயேசுவில் மாத்திரமே. நல்ல சத்தமாய் சொல்லுங்கள். அசையாத நம்பிக்கை நங்கூரமே என் இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே சீயோனிலே என்பீர் அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நல்ல ஆவியிலே நிறைந்த அவர் நான் நம்பும் கண்மலை. சீயோனிலே என்பீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நல்ல கரங்களை தட்டி ஆவியிலே நிறைந்து சொல்லுங்கள். ஆண்டவர் என் குடும்பத்திற்குள் விடுதலையை தருகிறார். என் பிள்ளைகளுக்குள் விடுதலையை தருகிறார். என் வியாபாரத்தில் விடுதலையை தருகிறார். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர்கள் துதித்த பொழுது கட்டுகள் உடைந்தது. கட்டுகள் உடைந்தது. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் வெளியே போகட்டும். சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஆவியிலே நிறைந்து பிசாசு தோற்று போனா, சாத்தான் தோற்று போனா, அவருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு சாத்தானை வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது எந்த பக்கத்தில் இருந்து வந்தாலும் சரி. பில்லி சூனியங்கள், செய்வினைகள், மந்திரங்கள். நம்ம ஊர்ல அநேகருக்குள்ள இந்த பயம். யாரு செய்தா என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சுற்றிலும் ஆண்டவர் அக்கினி மதிலாக இருக்கிறார்.
உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன்னதமான தேவன் நீ தாபரமாய் கொண்டிருக்கிறார். சங்கீதத்தை மனப்பாடமா சொல்லுங்க. சங்கீதம் 91. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். தேவன் என் அடைக்கலம், என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிற தேவன். சொல்லுங்கள், எதுவும் என்னை அசைப்பதில்லை. நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கு நமக்கு யாரும் பேக்ரவுண்ட்ல இல்லை, நான் ஒரு விதவை, நான் ஒரு அனாதை, எனக்கு ஒரு நல்ல பின்னணி இல்லை. பெரிய ராஜா இந்த ஆண்டு உங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்கள், அவர் எனக்கு முன்பதாய் கடந்து செல்கிறார். நம்மை அழைத்த தேவன், நம்மை மீட்டெடுத்த தேவன், நம்மை ரட்சித்த தேவன், தாயின் கருவிலிருந்து உருவாக்கின தேவன். அவர் சொல்லுகிறார், யாக்கோபே நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அக்கினிகளை கடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். நமக்கு வாழ்க்கையில தண்ணீர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வராது என்று சொல்லவில்லை. நிச்சயம் அவைகள் எல்லாம் வரும், அவைகள் எல்லாம் வரும். ஆனால் அவைகளின் நடுவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு நான் சரியான நேரத்திற்கு பாஸ்டர் கையில கொடுத்துட்டு நான் கடந்து செல்ல வேண்டும். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்கள், இன்னும் 35 நிமிடங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. Do not fear. பயப்படாதே, பயப்படாதே. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள், வெப்பன்ஸ். எனக்கு பிசாசு பயன்படுத்துகிற பயங்கரமான ஆயுதங்களில் ஒன்று பயம், பயம், சோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட், டிப்ரெஷன். டிப்ரெஷன் பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க பெரிய டிப்ரெஷன்ல இருக்காங்க. என்ன டிப்ரெஷன்? 10வது படிக்கிற பிள்ளைக்கும் மனசோர்வு வருகிறது. டிப்ரெஷன், டிஸ்கரேஜ்மெண்ட் வருது. எதிர்பார்த்தது நடக்கல அப்படின்னு சொல்லி, அன்பு கிடைக்கவில்லை. இங்க கூட நீங்கள் சோர்வோடு கூட வந்திருக்கலாம். மனசோர்வுகள். ஆண்டவரனை கைவிட்டு விட்டார், ஆண்டவரனை மறந்து விட்டார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உங்கள் நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நம்முடைய ஆண்டவரை நீங்க எப்படிப்பட்டவராய் பார்க்கிறீர்கள்? சாத்தான காட்டிலும் அவர் பெரிய, அவன் ஆண்டவர் சின்னவரா? நம்முடைய ஆண்டவர் பிசாசை காட்டிலும் பெரியவர். அவனுடைய தலையை ஆண்டவர் தன்னுடைய காலின் கீழாக நசுக்கி வைத்திருக்கிறார். அவன் எப்படி அவ்வளவு பெரிய காரியங்களை செய்து விட முடியும்? பயப்படாதீங்க. எந்த வடிவில் வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற இயேசு அவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வழிகளை ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். பெரிய சேனை எழும்பி வரலாம். ராப்சாக் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எத்தனையோ ராஜாக்கள் எழும்பி வந்தார்கள். பெரிய கோலியாத் எழும்பி வந்து நிற்கிறான். சின்ன தாவீது தான். பயப்படாதீங்க. அந்த சிங்கத்தையும் கரடியின் கைக்கு நான் எப்படி என் மந்தையை தப்புவித்தேனோ அதே போல் இஸ்ரவேலுக்கு வந்த நிந்தையை நீக்கி இந்த பெலிஸ்தியனை நான் கொல்வேன் என்று சொன்னானே, அந்த தாவீதுக்குள் இருந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். ஏன் பயப்படுகிறீர்கள்? எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் அவனை வீழ்த்தக்கூடிய வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். நீங்க பயத்திலே நீங்கள் மூழ்கி போய் விடக்கூடாது. வேதத்துல நான் வாசிக்கிறோம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை, யெகோசபாத் திரளான சேனை அவனுக்கு முன்பதாக வந்த பொழுது அவனுக்குள்ளே பயம் வந்தது. ஆனால் அவன் செய்தது என்ன? ஜனங்கள் எல்லாரையும் ஒன்றாக கூட்டுகிறான். சபையில வாங்க, நம்ம எல்லாரும் ஒன்றாய் ஜெபம் பண்ணுவோம். அவனுக்கு தெரிந்தது, தேவ சமூகத்திலே வந்து நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணினால் எல்லா பயங்களிலும் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார்.
சொல்லுங்க, நமக்கு ஒரு அடைக்கல பட்டணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த ஆலயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவருடைய கண்கள் திறந்திருக்கிறது. அவருடைய செவிகள் கேட்கிறவைகளாய் இருக்கிறது. அதனாலதான் பாருங்கள், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆமென். யோசபாத் 1வது வசனத்திலிருந்து, இதற்கு பின்பு மோவா புத்திரரும் இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். நீங்க உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதி வைங்க. மாமன், மச்சான், அத்தான், சொந்தக்காரங்க எல்லாம் நமக்கு விரோதமா எழும்பி வரலாம். ஆண்டவர் சொல்லுங்க, சொந்த வீட்டாரே சத்துருக்களை எழும்பி வரலாம். சொந்த பெற்றோர்களே இன்றைக்கு எழும்பி வருகிறார்கள் சத்துருக்களாய். சொந்த குடும்ப அங்கத்தினர்கள், நல்ல அண்ணன், தம்பி, தங்கை உறவுகள் இருந்தால் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கடந்த வாரத்தில் ஒரு வருட ஸ்தோத்திர கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த கூட்டத்துக்கு எல்லாரும் அந்த தாயார் 87 வயதில் மரித்து போனார்கள். நான் நினைச்சேன் எல்லாரும் வருவாங்க, ஏன்னா அந்த அடக்க ஆராதனையில் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, எல்லாரும் வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். அந்த முதல் ஸ்தோத்திர கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 15 பேர் தான் வந்தாங்க. அந்த தாயின் வயிற்றில் பிறந்த 2 பிள்ளைகள் வரவே இல்லை. ஒரு பையன் மரித்து போய்விட்டான். சரி, நம்ம ஸ்தோத்திர கூட்டத்தில் போய் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. நான் ஆராதனையை முடிச்சுட்டு, எனக்கு தெரியும் அங்க ஏதோ சலசலப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தோம். சாப்பிட்டுட்டே இருந்தோம். அங்க இருக்கிற மருமகள் திடீர்னு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ டோன்ட் பிலீவ் எனிஒன் அப்படின்னாங்க. ஐ டோன்ட் பிலீவ் எனிஒன், நான் யாரையும் நம்பல பாஸ்டர் அப்படின்னா. நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்த, ஆண்டவரே சமாதானத்தோட இந்த இடத்துல இருந்து வெளியே வரணும். அவங்க சொன்னாங்க, எங்க ஹஸ்பண்ட் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க, எவ்வளோ செய்திருக்கிறாங்க. ஆனா எனக்கு எல்லாரும் எங்களை ஒதுக்குறாங்க. சகோதரியினுடைய திருமணத்துக்கு செய்தாங்க, அம்மாவுடைய இடத்துக்கு செய்தாங்க. என் கணவர் மாடாய் உழைத்தார் இந்த குடும்பத்துக்காக. ஆனா எல்லாரும் எங்க கணவரை மறைச்சு எல்லா காரியங்களையும் செய்யறாங்க. அவங்க சொன்னாங்க, ஐ டோன்ட் பிலீவ் எனிபடி, நான் யாரையும் நம்பவில்லை. சொன்னாங்க, ஐ பிலீவ் ஒன்லி காட், நான் ஆண்டவரை மாத்திரம் நம்புறேன். ஐ ட்ரஸ்ட் காட். என்னை எல்லாரும் கைவிட்டாலும் இந்த இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவங்க ஹஸ்பண்ட் அப்படியே பேச்செல்லாம் மாத்துறாங்க, மகன் பேச்ச மாத்துறாங்க. ஆனாலும் இந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற ஆதங்கம், என்னை பார்த்த உடனே அவங்க வேதனையெல்லாம் சொல்றாங்க. எனக்கு தான் தெரியுமே, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 118 சங்கீதம் 8வது வசனம், வேதத்துல மைய அதிகாரம், மைய வசனம், நடு மையத்துல இருக்கு. என்ன சொல்லி இருக்கு? சங்கீதம் 118:8. எல்லாருக்கும் தெரியாது. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நல முறையா சொல்லுமாமே. அது நமக்கு தெரிந்தது தானே, அவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. அதுக்காக யாரையுமே நம்பாம இருக்க முடியாது. விசுவாசிகள் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு பிறகு நம்ம மனுஷன் மேல ஊழியத்துல, ஊழிய காரியங்கள்ல நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஊழியங்களை கொடுக்கிறோம், ஜெபங்களை நடத்துகிறீர்கள், சில பொறுப்புகளை கொடுக்கிறோம். Trusting God is very important. எல்லாரும் உங்களுக்கு விரோதமா எதிர்த்து வந்தாலும் யோசபாத் செய்தது என்ன? 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உனக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத்துக்கு பயம் வந்தது. யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை அறிவித்தான். ஒரு எலியா சொல்லுமாமே. பயம் இருக்கா? கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க, கர்த்தரை தேடுங்க. அவருடைய சமூகத்தில் உங்களுக்கு பலன் உண்டு. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தாவீது எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். அந்த நேரத்தில் வேத வசனம் சொல்கிற, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதுதான் ஊழியத்தில் ஊழியர்களாகிய நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம். தேவ பிள்ளைகளை உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறோம். உலகம் நம்மை ஒரு நாள் கைவிடும்.
உற்றார் உறவினர்கள் கைவிடுவார்கள், நண்பர்கள் கைவிடுவார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். என்னுடைய செக்ஷன்ல ஒரு 25 சபைகள் இருக்கிறது. அதுல வளர்ந்த சபைகள் ஒரு 3 சபைகள் தான். மீதி எல்லாம் 22 சபைகளும் 50 பேர், 25 பேர், 10 பேர், 15 பேர் எல்லாம் வாடகை கட்டடங்கள்ல நடத்துறாங்க. மாதத்துக்கு ஒரு விசை இந்த ஊழியர்களை நான் உற்சாகப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். மெய்ப்பர்களுக்கு மெய்ப்பனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஊழியத்துல கடந்த இந்த மாதத்துல 2 வாரத்துக்கு முன்பதாக அந்த ஊழியருக்கு வயசு 42, அவங்க மனைவிக்கு வயசு 39. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு காலையில வாங்கின இட்லி வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு மத்தியானம் 1 மணிக்கு அந்த இட்லி எடுத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நெஞ்சில் அடைச்சு ஆஸ்பத்திரி கொண்டு போனா 1:30 மணிக்கெல்லாம் மரித்து போய்விட்டார்கள் என்று சொன்னாங்க. ஜஸ்ட் 39 வயசு. ஏற்கனவே அந்த பாஸ்டருக்கு அவங்க அம்மா அப்பா, நான் இந்த ஊழியத்துல பொறுப்பெடுத்து இந்த செக்ஷனை பொறுப்பெடுத்த 6 வருஷத்துல அவருக்கு 2 மரணங்கள். அம்மாவை இழந்தார், அப்பாவை இழந்தார். இந்த ஊழியத்துல அப்பாவுடைய ஸ்தானத்துல நின்று அந்த ஊழியத்தை நடத்தி செல்ல அந்த சர்ச்சில் 350 பேர் இருக்கிறாங்க. அதை நடத்தி செல்ல அவர் மிகுந்த பிரயாசப்பட்டு ஊழியத்தை செய்யறார். இப்ப அவங்க மனைவி இறந்த உடனே அப்படியே உட்கார்ந்துட்டார். நாங்களும் போய் எப்படி ஆறுதல் படுத்துறது ஆண்டவரே. 10வது படிக்கிற ஒரு பையன், அடுத்து 5th ஸ்டாண்டர்ட் போறான். அதாவது ஒரு மகன். இந்த 2 பிள்ளைகளை அவர் வளர்க்கணும். வயசு 42. நிறைய மூத்த ஊழியர்கள் 55 வயசுல 60 வயசுல தன் மனைவி இழந்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. புருஷர்களுக்கெல்லாம் சொல்றேன், இந்த மனைவிமார்களை அன்பா வச்சுக்கிடுங்க. அவங்க இல்லாம நிறைய பேர் நான் கஷ்டப்படுறத பார்க்கிறேன். மனைவிமார்களுக்கு சொல்றேன், உங்க புருஷனை எப்படி வச்சுக்கிடுங்க, அன்பா வச்சுக்கிடுங்க. ஆண்டவர் அதற்காக தான் குடும்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அன்பிற்கும் ஆறுதலுக்கும் தேர்தலுக்கும் நிறைய பேர் இப்படி கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் பயந்து போய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவரை நாங்கள் ஆறுதல் படுத்தினா, எவ்வளோ ஆறுதல் படுத்தினாலும் அவர் ஆறுதல் படுத்த முடியல. ஜஸ்ட் 1 வாரம் தான் ஆச்சு. போன ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் சண்டே சர்வீஸ் நடத்த முடியல அவரால். அதுக்கு முந்தின சண்டே ஏற்பட்டது. அப்ப அவரை என் கூட கூட்டிட்டு போகணும், அவரை என்கரேஜ் பண்ணணும். சொன்ன எப்படி பாஸ்டர் இந்த ஊழியத்தை செய்ய போகிறேன். எத்தனையோ குடும்பங்களை பலப்படுத்தி இருப்பார். அவங்க அப்பா காலத்துல இருந்தே கூட இருக்கிறார். ஆனாலும் ஒரு பயம், இந்த சபையை நான் எப்படி நடத்தி செல்வேன். மனைவி எனக்கு ஒரு நல்ல ஆலோசகரா இருந்தாங்க. கஷ்ட நேரங்கள்ல ஒரு ஊழியருக்கு எல்லா கஷ்டத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம். அடுத்து அந்த கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்லுவோம்? வீட்டில் இருக்கிற மனைவியிட்ட போய் பகிர்ந்து கொள்வோம், ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகள் ஊழியத்துல நமக்கு நெருக்கமா இருந்தாங்கன்னா பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்வோம். அதுதான் நம்முடைய இமீடியட் சர்க்கிள். ஆண்டவருக்கு அடுத்தபடியாக நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேர்ப்பேன். வீட்டாரை விட்டுட்டு வெளியே ஊழியத்துக்கு போறது அது எப்படியோ எனக்கு தெரியல. காட் ஃபர்ஸ்ட், 2வது நம்முடைய ஃபேமிலி. சபை என்பது குடும்பங்களின் குடும்பம். எல்லாரும் சொல்லுங்கள், சபை என்பது குடும்பங்களின் குடும்பம். பல சபைகள் ஒன்றாய் வருவதுதான் சபை, ஸ்தல சபை. இந்த ஸ்தல சபையிலேருந்து ஒரு கிளை சபை ஆரம்பிச்சா அதுக்கு பேர் கிளை சபை. இங்க இருந்து சப்போர்ட் வாங்குற வரைக்கும் கிளை சபை. அதுக்கு பிறகு நீங்க கொஞ்ச நாள் பொறுத்து நீங்க ஒரு கிளை சபை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க பேர் ஒரு ஸ்தல சபை, லோக்கல் சர்ச். ஆனால் நம்ம மூத்த ஊழியர்களோட அடங்கி இருக்கணும். நான் ஒரு ஆறுதல் படுத்திக்கிட்டே வருகிறேன். ஆறுதல் படுத்தி பயம் என்ன செய்வது? நான் அவருக்கு சொன்ன வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்றேன். தாவீது கர்த்தருக்குள் என்ன செய்தான்? தன்னை திடப்படுத்தி கொண்டான். தேவ சமூகத்துல வாங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுவேன், என் கூட வாங்க, நான் போற இடத்துக்கெல்லாம் வாங்க, என் கூட இருங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகம் நமக்கு இளைப்பாறுதல் தருகிற இடம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யோசபாத் அதை அறிந்ததனால் தான் உபவாசத்தை கூட்டுகிறான். உபவாசத்தை கூட்டி அவன் என்ன செய்கிறான்? 8வது வசனத்தை 9வது வசனத்திற்கு வாருங்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிற. பாத்தீங்களா, அவன் சொல்றான் பாருங்க, உம்முடைய நாமம்
இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சன்னதியிலும். இப்ப சொல்லுங்க, ஆலயம் என்பது ஆண்டவருடைய சந்ததி. ஒரு இல்லையா சொல்லுமாமே, தேவ பிரசன்னம். கட்டடம் அல்ல, கட்டடம் அல்ல, தேவ சமூகத்துக்கு ஓடி வர்றோம், தேவ சமூகத்துக்கு ஓடி வர்றோம். ஒரு அம்மா மாலை நேரத்தில் ஒரு ஆராதனையில வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. ஆராதனை முடிஞ்சது, பைபிள் ஸ்டடி எல்லாம் முடிஞ்சது. நேரம் என்கிட்ட கொண்டு வந்து ஒரு ஹிட்டை கொடுக்குறாங்க. என்னம்மா ஹிட்டு தர்றீங்க, கரப்பாம்பூச்சி அடிக்கிறதுக்கா அப்படின்னு கேட்டா அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல பாஸ்டர், நான் 4 மணிக்கு தற்கொலை எண்ணம் வந்துச்சு, வீட்டில் தற்கொலை பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க சொல்லி இருக்கீங்க தற்கொலை எண்ணம் வந்தா நேரம் எங்க வாங்க, சர்ச்சுக்கு வாங்க. கடைசியா ஒரு தடவை என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, நீங்க தற்கொலை பண்ணிக்கொள்ளலான்னு சொன்னீங்க, அதனால நான் வந்தேன். என் கணவர் குடிப்பழக்கத்தில் இருக்கிறார், 2 பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, எக்ஸ்போர்ட்டுக்கு போய் வேலை போயிட்டு வர்ற அந்த பணத்தையும் வாங்கி குடிக்கிறார். ஏன் எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை? நான் சாகணும்னு நினைச்சேன், அதனால இந்த ஹிட்டை வாங்கினேன். எனக்கு அது வரைக்கும் அப்படியும் ஒரு சாகிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஹிட்டை வச்சு எப்படி சாவாங்கன்னு நான் இன்னைக்கு யாருக்காவது ஆலோசனை சொல்லித்தரேன்னு சொல்லி தப்பா எதுவும் புரிஞ்சுக்கிடாதீங்க. நான் அந்த அம்மாட்டே கேட்டேன், ஹிட்டை வச்சு எப்படிம்மா தற்கொலை பண்ணுவீங்க? அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், சீக்கிரமா சாகிறதுக்கு ஒரே வழியாது, அப்படித்தான் வாயை திறந்து என்ன செய்யணும், அந்த ஸ்ப்ரேயை நாம வாயில அடிச்சோம்னா டக்குன்னு ஹார்ட் என்ன ஆயிரும், அரெஸ்ட் ஆயிரும். எனக்கு அப்பதான் தெரியும் தற்கொலை செய்து கொள்வதற்கு இப்படியும் ஒரு வழி இருக்கிறது. நீங்க யாரும் செய்ய மாட்டீங்க இல்லையா? கை உயர்த்தி ஒப்பு கொடுங்க, ஆண்டவரை நான் உங்களுக்கு ஆலோசனை தந்துடக்கூடாது. எல்லாரும் கைகளை உயர்த்தி. ஆமாம், நம்ம கிணத்துல குதிக்கிறத கேட்டிருப்போம், ஃபேன்ல ஷாலை போட்டு அப்படி தற்கொலை செய்கிறத பார்த்துருப்போம். என்ன வண்டியை வேகமா எடுத்துட்டு போய் எங்கேயாவது இடிச்சு தற்கொலை பண்ணணும், என்னென்னலாம் உங்க வாழ்க்கையில தாண்டி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இதெல்லாம் செய்ய வைக்கிறது பிசாசு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீங்க ஜெபத்துல உறுதியாய் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில், தேவ சன்னதியில் அவர்கள் வந்து, நாங்கள் இந்த ஆலயத்தில் உமது சந்ததியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். பாருங்கள், ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாக போய் நீர் உத்தரவு கொடுக்கவில்லை, ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி. இதுதான் உலகம். எல்லாரும் சொல்லுங்க, நன்மைக்கு என்ன செய்கிறார்கள், தீமை செய்கிறார்கள். இதுதான் உலகம். அதனாலதான் வேதனையோட வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் நன்மை செய்தேன், எனக்கு என்ன செய்தார்கள், தீமை சரி கட்டுக. இது ஒரு ஆயுதம். மற்ற ஆயுதத்தை கூட சமாளிச்சிடலாம். இந்த நன்மை செய்து மற்றவர்கள் தீமை செய்து மனதில் வேதனை அனுபவிக்கிறோம் பாருங்க, இந்த ஆயுதத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்கணும். ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க, எங்க அண்ணன் என் சொத்தை அபகரிச்சுட்டான், என் தம்பி என் சொத்தை அபகரிச்சுட்டான், என்னை ஏமாத்திட்டாங்க, எங்க அம்மா எனக்கு சொத்து சரியா தரல, எங்க அப்பா சொத்து சரியா பங்கு போடல, எனக்கு வேதனையை உண்டாக்கிட்டாங்க, என்னை வார்த்தையினால காயப்படுத்திட்டாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, அக்காவுக்கு மாத்திரம் ஆமேன் நான் நிறைய ஆமேன் செய்திருக்கிறேன், தங்கச்சிக்கு உனக்கு நான் செய்யல, இல்ல தங்கச்சி உனக்கு நான் செஞ்சிருக்கிறேன், அக்காவுக்கு எனக்கு செய்யல, நன்மைக்கு எனக்கு தீமை செய்து விட்டார்கள். இது ஒரு ஆயுதம். வேதனை, பெயின். காலம் முழுசும் பெயின்ல இருக்கிறோம். அம்மா அடிக்கடி போய் தம்பி வீட்டுல தங்கிக்கிட்டுறாங்க, என் வீட்டுக்கு வரமாட்டேன்றாங்க. நம்ம கலாச்சாரத்துல ஏன் இப்படி ஒரு தீங்கு வந்ததுன்னு தெரியாது. அம்மா அப்பா மார் பிள்ளைகளோட தான் இருக்க விரும்புறாங்க, பெண் பிள்ளைகளோட இருக்க மாட்டாங்க. பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்தா அது யார் வீட்டோட போய் சேர்ந்துடணுமா, போன அந்த புருஷன் வீட்டுல போய் சேர்ந்துடணும். வித்துடுறோம் அவங்க வீட்டுக்கு. மாப்பிள்ளையா இருந்தா வாங்கிக்கிடுறோம். இந்த விக்கிற வாங்குற பழக்கம் எல்லாம் மாறணும். எனக்கு 2 மகள் இருக்கிறாங்க, நான் யாருக்கும் விற்க விரும்பல. என் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகன் வரணும்னு நான் விரும்புறேன். ஒரு அல்லியா சொல்லுவோமா? ஆமென். 2 பிள்ளைங்களையும் திருமணம் செய்து கொடுத்துட்டு நாங்க 2 பேரும் தனியா இருக்கிறதுக்கா பெண்களை கொடுத்துட்டு
நிறைய பெண்களை பெற்றவங்க வேதனையோட இருக்கிறாங்க. நான் ஒரு நல்ல மருமகனா, என் கூட மாமனார் மாமியாரை இருங்கன்னு சொன்னாலும் இருக்க மாட்டாங்க, மகனோட தான் இருக்க விரும்புறாங்க. அப்ப பெண்களை பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் வேதனை. திருமணம் செய்து கொடுத்த நல்ல மருமகனா இருந்தா அவங்களை நல்ல தாயாக வைத்துக் கொள்வார்கள். இல்லாட்ட கண்ணீர், நீங்க விடுகிற கண்ணீர் தேவ சமூகத்தில் போய் எட்டுகிறது. இருதய வேதனையை சுமந்திருக்கிற இது ஒரு விதமான ஆயுதம். பிள்ளைங்களை படிக்க வச்சோம் பாஸ்டர், வெளிநாட்டுக்கு போனாங்க பாஸ்டர், அவன் போன உடனே அப்படியே சாஞ்சிட்டான் பாஸ்டர், பெண் வீட்டார் பக்கம் சாஞ்சிட்டான், எனக்கு ஒண்ணுமே செய்யல. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வேதனையின் ஆயுதத்தை உங்கள் குடும்பத்தை விட்டு புரட்டி தள்ள போகிறார். ஒரு அல்லையோ சொல்லுவோம் ஆமென். எல்லாரும் பக்கத்துல கூட கையை பிடிச்சு சொல்லுங்க, அவங்க எந்த வேதனையோடு இருந்தாலும் இந்த வேதனை, பெயின் இருக்கு பாருங்க, இருதய வேதனை, அது இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளை கொண்டு வந்து விடும். சுகர் வியாதியை கொண்டு வந்துடும். கொலஸ்ட்ரால், ஊழியத்துல பலவிதமான பெயின்ஸ் இங்க இருக்கிற பாஸ்டர்களுக்கு இருக்கும். அந்த வேதனையின் ஆயுதத்தை கர்த்தர் இன்றைக்கு முறித்து போட போகிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண. வீடுகளில் எந்த இடத்தில் இருந்தாலும் காயத்தோடு கூட இருக்கிறவர்கள், காயத்தோடு, என் புருஷன் எனக்கு துரோகம் செய்து விட்டார், அவர் ஒரு மாற்று பெண்ணோடு கூட அன்போடு கூட இருக்கிறார், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை, வெளியே சொல்ல முடியாது பாஸ்டர், எனக்கு எல்லாம் இருந்தும் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஆண்டவர் இந்த 2வது நாள் கூட்டத்தின் ஆமென் ஹல்லேலூயா மாலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரதமாய் எழும்பி இருக்கும் அந்த வேதனையின் ஆயுதத்தை கர்த்தர் புரட்டி தள்ள போகிறார். சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து நான் களி கூறுவேன். தேவ ஆலயத்தில் வந்து உங்கள் சஞ்சலத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திற்கு நீங்கள் வாருங்கள். ஆமென். 15வது வசனத்தை வாசியுங்கள். 54ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் ஆமென். நல்லா சொல்லுங்கள், அந்த வாக்குத்தத்தை சொல்லுங்கள். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சம் வருவார்கள். சத்துருக்கள், ஆண்டவர் சொல்ற, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, நீ சும்மா இரு. அப்படியே உங்க கையில ஆமென் அந்த 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், யூத ஜனங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார் 15வது வசனத்தில், கர்த்தருடைய ஆவி அங்கே ஒரு தீர்க்கதரிசியின் மேல் இறங்குகிறது. 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய ஏலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாரின் புத்திரரில் ஒருவரான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் எந்த இடத்துல இருந்தாலும் கைகளை தட்டி சொல்லுங்கள், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் யாருடையது? சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நீங்க ஃபைட் பண்ணாதீங்க. டோன்ட் ஃபைட் ஃபார் யுவர் ரைட். ஊழியத்தில் கூட ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், இது சுதந்திரம், என்னுடைய ரைட், இதுக்காக சண்டை போடணும், என் உரிமை, நான் இதை கேட்கணும். அதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சா போதும், ஆண்டவர் நமக்காக வழக்காடுவார். ஹல்லேலூயா. எனக்கு வர வேண்டிய உயர்வை தடுத்துட்டாங்க, எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை தடுத்துட்டாங்க. எந்த மனுஷனை மேன்மைப்படுத்துவது? கர்த்தர். ஹல்லேலூயா. உயர்வு கர்த்தரால் வருகிறது. அந்த உயர்வு ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. ஜாதி அடிப்படையிலோ, வயது அடிப்படையிலோ, முதிர்ச்சியின் அடிப்படையிலோ அல்ல. நமக்கு உயர்வு வருவது தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா.
எல்லாரும் சொல்லுங்க, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவன் என்ன செய்யப்படுவான்? உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. பாய் போடுற வேலை, பெருக்கிற வேலை, டாய்லெட் கிளீன் பண்ற வேலையை நீங்க செய்யுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அடிக்கடி நான் ரொம்ப மேன்மையா நினைப்பேன் பாஸ்டர் வினில் சதீஷ் அவர்களை, காட்டாத்துறை பாஸ்டர் தாமஸ் அவங்களுக்கு டிரைவரா இருந்த அவங்கள இன்னைக்கு ஃபுல் காஸ்பல் சபைக்கு தலைவராய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கைகளை உயர்த்துற இல்லையா? சொல்லுமாமே, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் ஊழியருக்கு கார் துடைக்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு மேல இருக்கிற மூத்த ஊழியருக்கு இப்பவும் அவருக்கு வயசு 70 கிட்ட வரப்போகுது, 69 வயசு. அவரு கீழே நான் தலைமைத்துவத்துல இப்பொழுது 25 வருஷம் நான் பணி செய்கிறேன். கிட்டத்தட்ட 15 வருஷம் செக்ரட்டரியா இருந்தேன். அவர் இப்போ அவர் ஓவர் ஷேர் ஆன பிறகு நான் பிரஸ்பிட்டரா இருக்கிறேன். 2016 இருந்து இன்றைக்கு 2025 வரைக்கும் எல்லா நேரமும் அவருடைய ஆலோசனையை நான் கேட்பேன். எனக்கு ஒரு மூத்த ஊழியர் இருப்பது எனக்கு ஆசீர்வாதம். ஒரு இல்லையா? சொல்லுவோமாமே. அவருடைய அனுபவங்களுக்கு கீழே நான் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளிலிருந்து நான் வெளியே வருவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். அவங்க அனுபவத்துக்கு நம்ம என்ன பணம் கொடுக்க முடியும்? அவங்களுடைய அனுபவம் இருக்கு பாருங்க. மூத்த ஊழியர்கள், நம்ம பாஸ்டருக்கு வயசு நெருங்கிட்டாங்க, 80 வயசுன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் 80 70 தெரியல, தப்பா சொல்லிடக்கூடாது, வயசு சொல்ல வேண்டாம். சில வயசு சொல்றதுக்கு பயப்படுவாங்க. நெருங்கிட்டாங்க. ஆனா அவங்களுடைய அனுபவம், நான் இன்னைக்கு பேசுறேன் அப்படின்னா பேசுற தகுதி கிடையாது. அவங்க அனுபவத்துக்கு கீழே நம்ம நான் அப்படிதான் கற்றுக்கொள்ளன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப பிஸியா இருக்காங்க. அவங்க மகன் வந்திருக்காங்க, அங்க எனக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இல்லாம போய்விட்டு. ஆனா எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா நான் அவங்கள்ட்ட போன் பண்ணி கேட்பேன். கைகளை வைத்து இல்லையா? சொல்லுவோமாமே. அதுக்கு முன்னாடி எனக்கு மதுரையில பாஸ்டர் சாம்ராஜ் இருந்தாங்க, கிருபாசனத்துல. நல்ல ஒரு மூத்த ஊழியர், எப்பவும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். என்னுடைய ஊழியத்துல ஆரம்பத்துல மதுரையில வந்து நானும் என் மனைவியும் அவங்ககிட்ட உட்கார்ந்து ஆலோசனை கேட்பேன். ஒரு தடவை எனக்கு பயங்கரமான இடுப்பு வலி. அப்ப வயசு என்ன, ஒரு 40 வயசு தான் இருக்கும். அப்ப அவங்க அப்படியே கண்ணை மூடிட்டு இப்படியே தலையாட்டிட்டு சொன்னாங்க, இதுக்கு நீங்க டாக்டர்கிட்ட போகவே கூடாது அப்படின்னாங்க. டாக்டர்கிட்ட போனா ஏதாவது ஸ்பைனல் கார்டை குடைஞ்சு உங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்க. அவங்க சொன்னாங்க, இது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம். உங்களுக்கு விரோதமா நிறைய கட்டுகளை நான் பார்க்கிறேன். நீங்க உபவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஜெபத்தை இன்க்ரீஸ். அந்த தேவ மனுஷனுடைய ஆலோசனை, நான் போய் நானும் என் மனைவியும் உபவாச ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணோம். 40 நாள் உபவாச ஜெபம், 21 நாள் உபவாச ஜெபம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சோம். மோசேயின் உபவாச ஜெபம், தானியேலின் உபவாச ஜெபம், 7 நாள் வச்சா பவுலின் உபவாச ஜெபம், 3 நாள் எஸ்தரின் உபவாச ஜெபம். ஜெபம் வைக்க 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 ஆண்டவர் அந்த முதுகுவலியை இல்லாமற் போக பண்ணினார். ஒரு அல்லையா? சொல்லுமாமே. சில பலவீனங்களுக்கு டாக்டர்கிட்ட பணம் கொடுத்து வீணாக உங்க சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது பிசாசு உங்களுக்கு. ஜெபம் குறையும் பொழுதுதான் அந்த பிசாசு நம்மை வந்து தாக்க ஆரம்பிக்கிறார். ஜெபம் என்பது நமக்கு ஒரு வேலி. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகும்? கிருபை பெருகும். நான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். நீங்க எனக்கு செய்ய வேண்டிய பெரிய உதவி, என் மனைவி எனக்காக, எங்க 2 பிள்ளைகளுக்காக, எங்க சபை மக்களுக்காக ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா போதும், அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கைகளை வைத்து ஒரு அல்லையா? சொல்லுமாமே. நேற்று கூட யாரோ என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு என்ன பாஸ்டர், எங்க மருமகன் தான், உங்களுக்கு எல்லாம் ஒரு பயமும் இல்லை, உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு சபை விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு யார் ஜெபம் பண்ணுவாங்க? இங்கதான் இருக்கிறார் அருமனையில. அவர் சொன்னார், எங்களுக்கு யார் ஜெபம் பண்ணுவாங்க? அந்த ஜெபம் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க பாதுகாப்பின் வளையத்துல இருக்கிறீங்க. நான் சொன்னேன், உங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு உங்க சபை இருக்கிறது, சபை மேய்ப்பர் இருக்கிறார். ஒரு அல்லையா? சொல்லுமாமே. இன்னைக்கு நான் காலையில நான் சொன்னதை நீங்க எல்லாரும் செய்யணும். அத்தனை விசுவாசிகளுக்காக தினமும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு சொல்றவங்க ஒரு அல்லையா? சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தெரிந்த விசுவாசிகளுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அந்த ஸ்தோத்திரம் இந்த சபைக்கு ஒரு பாதுகாப்பு. மரண தூதன் உங்களுக்குள்ள வர முடியாது. ஆண்டவர் நேற்றைக்கு சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது.
பயத்தை அப்புறப்படுத்துங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 24வது வசனம் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23, 24. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஒரு அல்லையா சொல்லுமாமே சொல்லுங்க. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும். அந்த விசுவாசம் உங்களுக்கு வேண்டும். விசுவாசத்திற்கு எதிர்பதம் தான் பயம். இந்த பயத்தை மேற்கொள்ளணும்னா எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. ஐயோ, என் எதிர்காலத்தை யாரு செய்வா, என்ன செய்வாங்க, எப்படி நான் எதிர்காலத்தை நடத்த போகிறேன், பயப்படாதிருங்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாதிருங்கள். இந்த காலத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் பயம், திருமணம் செய்வதற்கு பயம். ஏன்னா சமுதாயத்தில் நிறைய கேள்விப்படுறாங்கல்ல, வரதட்சணை கொடுமைகள், நேசிக்க மாட்டேன்றாங்க, சைக்கோவா இருக்கிறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிடறாங்க, 100 சவரம் போட்டு. எங்க ரிலேட்டிவ்ல ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பிள்ளைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது அந்த தென்னிந்திய திருச்சபையில ஓலை வாசிக்கிறாங்க. அந்த ஓலை வாசிக்கும் போது அங்க இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் வாயில கை வைக்கிறாங்க. ஐயோ, இவன் 5வது திருமணம் செய்ய போறான், இவனுக்கு ஓலை வாசிக்கிறாங்களே. சர்ச்சை எவ்வளவு முக்கியமானது பாத்தீங்களா, ஓலை வாசிக்கிறது. 5வது திருமணம். இந்த பிள்ளை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சு முடிச்சுட்டு அப்பவே அவளுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம். சில முக்கியமான விசுவாசிகள் நேரா போய் அந்த புதுசா வந்திருக்கிற அந்த ஆயர்கிட்ட சொல்றாங்க, ஐயா, எப்படி ஐயா நீங்க இந்த திருமணத்தை நடத்துவீங்க? 5 திருமணம் நடந்திருக்கு ஐயா இவனுக்கு. அவர் சொன்னா, நீ வாயை மூடுமா. ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன கொடுக்குறாங்க, டிரான்ஸ்ஃபர். இவர் புதுசா வந்திருக்கிறவருக்கு தெரியாது இந்த குடும்பம். நிறைய பணத்தை கொண்டு கொடுத்துருவாங்க இவருக்கு. பணத்தை கொடுத்த உடனே இவர், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வாசிச்சாச்சு. எப்படியோ அந்த குடும்பத்தார், அந்த சபை மக்கள் விசாரிச்சு இங்க போன் பண்ணி சொல்றாங்க. அந்த பிள்ளைகிட்ட கேட்டா அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொன்னா, நிச்சயத்துக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சு ஸ்டாப் பண்றீங்க, நிச்சயம் முடிஞ்சு கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு இது தெரிய வந்திருந்தா நீங்க ஸ்டாப் பண்ணுவீங்களா? ஏன்னா அதுக்குள்ள பேசியாச்சு, பழகியாச்சு. வாலிப பிள்ளைங்களுக்கு இதனாலதான் சொல்றது, கல்யாணத்துக்கு முன்னாடி பேசியாச்சு, பழகியாச்சு, இருதயத்தை கொடுத்தாச்சு. அதனால நான் இந்த பையனை தான் திருமணம் செய்வேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி 6 மாசம் கூட சந்தோஷமா இருக்குல்ல, டார்ச்சர். அந்த மகள் ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கி இருந்தா, 100 சவர நகை, எல்லா நகையையும் கொஞ்சம் கொஞ்சமா அவ பேர்ல மாத்தி எடுத்து, கிறிஸ்துமஸ்க்கு அந்த பிள்ளை ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ரோட கிராஸ் பண்ணும்போது எப்படி அது மர்டரா என்னன்னே தெரியாது, வேகமா வந்த ஒரு வண்டி அந்த பிள்ளைய அடிச்சு ஸ்பாட்லயே பிரைன் டெட் ஆயிடுச்சு. வாழ வேண்டிய ஒரு பிள்ளை. நாங்க ஆஸ்பத்திரியில போய் பார்க்கிறோம், சரீரம் எல்லாம் உயிரோட இருக்கு, பிரெயின் மாத்திரம் என்ன ஆயிடுச்சு, டெட் ஆயிடுச்சு. அவங்க அம்மா எல்லாம் வந்தாங்க, எங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. இப்படி எத்தனை துரோகிகள் உலகத்துல இருக்கிறாங்க. பணத்தை வாங்கிட்டு பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகள். மனம் திரும்பணும். ஆண்டவர் இந்த இரத்த பொழியை உன்னிடத்தில் கணக்கு கேட்பார். இந்த சத்தத்தை கேட்கிற நீ யாராய் இருந்தாலும் ஒரு பெண்ணிற்கு துரோகம் செய்திருந்தால் ஆண்டவர் அந்த கண்ணீரை உன்னிடத்தில் கணக்கு கேட்பார். நேற்றைக்கு பேசினது போல, ஆபேலின் ரத்தம் பேசினது போல அந்த ரத்தம் உன்னை விடாது. சந்ததி சந்ததியாக அந்த பாவம் சாபமா மாறும். இயேசுகிட்ட வந்துடணும், பாவத்துக்கு மன்னிப்பு கேளு,
ரத்தம் சிந்தும் கைகளோடு கூட இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் மகனே. அந்த ரத்தம் சிந்தும் கைகள் மன்னிக்கப்பட வேண்டும். அநேகரை காயப்படுத்தி இருக்கிறாய். அநேகரை யாரும் கேட்க மாட்டாங்க நீ நினைக்கிற. ஆமென். அந்த ஏழை தாயினுடைய தெய்வம் அந்த தாய்க்காக பரிந்து பேசுகிறார். நீ உருவாக்கின அந்த ஆயுதம் உன்னுடைய ஈரலை ஒரு நாள் பிளக்கும். என் மகளுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லலாம். பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும். அநியாயமான ஆமென் ரத்தம் சிந்தும் காரியங்கள் தேசத்தில் நடைபெறுகிறது. பழி வாங்குகிற காரியங்கள். அப்படி யாரையாவது நீங்கள் கொலை செய்திருப்பீர்கள், ரத்தம் சிந்தி இருப்பீர்கள் என்றால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். இன்றைக்கு அந்த ஏழையின் ரத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இன்றைக்கு அநேகர் இளைப்பாறுதல் இல்லாமற் போனதற்கு காரணம் பயம் மாத்திரமல்ல, அவிசுவாசம் மாத்திரமல்ல, கீழ்ப்படியாமை. அதனால்தான் இந்த ஆயுதங்கள் எல்லாம் நம்மை வந்து தாக்குகிறது. பயம் உங்களுக்குள் இருக்கக்கூடாது. 2வது அவிசுவாசம் இருக்கக்கூடாது. 3வது உங்களுக்குள்ள கீழ்ப்படியாமை இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, எது இருக்கக்கூடாது? கீழ்ப்படியாமை. வாசியுங்கள் எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு முன்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே இன்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஏன் இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இளைப்பாறுதல் இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் சமாதானம் இல்லை? ஏன் இந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து நம்மை தாக்குகிறது? கீழ்ப்படியாமை, டிஸ்ஓபீடியன்ஸ். இன்னைக்கு மேல்மட்டத்திலிருந்து கீழே வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்படியாமை. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு என் சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உன் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமை, அவிசுவாசம், பயம். இந்த பயத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சீஷர்கள் ஆமென், ஆண்டவர் அவர்களை பார்த்து அக்கறைப்படுத்துகிறார். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமாக. மேத்யூ சாப்டர் 14. சீஷர்களை ஆண்டவர் அப்புறப்படுத்துகிறார். சாயங்காலம் ஆன பொழுது 22வது வசனம் வாசியுங்கள். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையா இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே பாருங்க, படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து வந்து அவரிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உடனே இயேசு திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பிரைஸ் காட். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். சொல்லுங்க. பயப்படுறவங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். வாழ்க்கையின் மைய பகுதியில வந்துட்டோம். வாழ்க்கையின் மைய பகுதியில இப்பொழுது அலை கொந்தளிக்கிறது, கொந்தளிப்புகள் வருகிறது, சூறாவளி காற்றுகள் வருகிறது. மிட் லைஃப் கிரைசிஸ் சொல்லுவாங்க. 40 வயசுல 50 வயசு வரைக்கும் யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு தெரியல. எல்லாரும் வாழ்க்கையில
மிட் லைஃப் கிரைசிஸை நம்ம சந்திப்போம். எனக்கு என்னுடைய 46வது வயது ஒரு பெரிய அலை என்னை அடித்தது. சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல மரண இருளின் பள்ளத்தாக்கின் நடுவே நான் நடந்தேன். மரண இருளின் பள்ளத்தாக்குன்னா எனக்கு என்னன்னு தெரியும். என் ஊழியம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. 1000 பேருக்கு மேல சபையில வந்துகிட்டு இருந்தாங்க, உள்ள வெளியே எல்லா இடத்துலயும் ஆட்கள். 2016 என்னோட நெருக்கமா இருக்கிற ஊழியர்களுக்கு தெரியும், சர்ச்சில் ஒரு ஆத்மா மரித்து போனால் அந்த இடத்தை பார்த்து அழுவேன். ஆண்டவரே ஒரு ஆள் இல்லையே, இந்த பக்கம் ஒரு ஆள் இல்லைன்னு அழுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு மேய்ப்பனுடைய கண்கள் எல்லாம் எங்கதான் இருக்கும், அவங்கங்க இடத்துல உட்கார்ந்து இருக்கவங்க அவங்க இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் காலையில பார்த்தா சர்ச்சில் 300 பேர் காணாம போயிட்டாங்க. இடி இடிஞ்ச மாதிரி நான் அப்படியே உட்காந்துட்டேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எப்படியோ பேசிட்டேன், ஆனால் 2வது சர்வீஸ் என்னால் பேச முடியல. ஸ்டேஜ்லேயே அழுதுட்டேன், குமுறி குமுறி அழுதேன். ஒரு மந்தையின் மேய்ப்பனுக்கு தான் தெரியும் ஆடுகள் நம்மை விட்டு போகும்போது எவ்வளவு வேதனைன்னு சொல்லி. மிட் லைஃப் கிரைசிஸ் எனக்கு வந்தது. 5 வருடங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்க என்ன செய்தேன், ஒருவன் நடந்தேன். எங்க போனாலும் சிதறி போன ஆடுகளை பார்த்து அழ ஆரம்பிச்சேன். ஆனா ஆண்டவர் சிதறி போனவர்களை எல்லாரையும், தேவையானவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஒன்னொன்னா கூட்டி சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுவோமாமே. ஆனா ஆண்டவர் அந்த சூழ்நிலைமையில மாத்திரம் என்னையும் என் மனைவியும் பிள்ளை, என் மகா அப்ப 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, பப்ளிக் எக்ஸாம் வருது. நம்மை நம்பினவர்கள் நமக்கு விரோதமாய் துரோகம் செய்வார்கள். உடைக்கப்பட்ட சூழ்நிலைமையில நீங்க கடந்து செல்லலாம். ஆனா ஆண்டவர் என் ஊழியத்துல அதுக்கு பிறகு இப்ப என் கூட டிராவல் பண்றவங்க எல்லாருக்கும் தெரியும், முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் எப்படி உள்ளதா, சுவையுள்ளதாய் மாற்றுகிறார். நான் உடைக்கப்பட்ட இடத்தில் தான் ஆண்டோடைய கிருபை எனக்கு அதிகமாய் வந்தது. அல்லேலூயா. தேவ சமூகத்துல போய் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணவும் ஜெபிக்கவும். அதனால தான் நான் சொல்லுவேன், மேய்ப்பர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் மேல நேசத்தை அதிகமா வைங்க. நம்முடைய ஆடுகளை நம்ம நேசிக்கணும். ஆனா ஆண்டவரை காட்டிலும் யாரும் அதிகமா நேசிச்சிடக்கூடாது. ஆடுகளை ரொம்ப நேசிச்சிடக்கூடாது, பிள்ளைகளை ரொம்ப நேசிச்சிடக்கூடாது. அப்படின்னா நீங்க தாங்க முடியாது. அந்த பிரிவுகள் வரும் பொழுது, ஒரு கணவர் இறந்தால், ஒரு மனைவி இறந்தால், ஒரு பிள்ளை இழந்தா எவ்வளோ நீங்க துடிக்கிறீங்களோ, அதே மாதிரி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை யாராவது திருடிட்டு போனா அவங்க இருதயம் துடிக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நடு ஆற்றில உங்களை விட்டுட்டு போனாலும் சொல்லுகிறார், ஆதாரம் கர்த்தர் தான். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவோம், பழைய நாட்கள்ல பாடுவோம், நான் தான் துணையென நயந்துரை சொன்னவர்கள் என்னை என்ன செய்தார்கள், நட்டாற்றில் விட்டாரை, ஆனா ஆதாரம் நீதானே. எத்தனை பேர் இந்த இரவு நேரத்துல சொல்றீங்க, பாஸ்டர் நான் ஒரு தனிமையை நான் உணர்றேன், நீங்க சொன்ன செய்தியை மாதிரி பல நேரங்கள்ல என் வாழ்க்கையை நான் கண்ணீரில் நான் கழிக்கிறேன், எனக்கு குடும்பத்துல சமாதானம் இல்லை, என் வாழ்க்கை ஒரு கண்ணீரா இருக்கிறது. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும், ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு ஜெப நிலையில் இருப்போம். நான் எனக்கு தெரியாமலே நான் சில நேரத்துல படுக்கையில் நான் அழுகிறேன், பாத்ரூமுக்கு போனா நான் அழுகிறேன். என்னை ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கின் நடுவே ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு போகிறார். எனக்கே தெரியாமல் என் இருதயம் உடைந்து போகிறது. எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றவங்க, உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்காக நான் இன்னைக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த இடத்தில் மனதுருக்கம் உடையவராய் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் மனதுருக்கம் உடையவராய் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்வின் எத்தனை வேதனைகளா இருந்தாலும் எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். நான் உங்களை எழும்பி நிற்க சொல்லல, கரங்களை மாத்திரம் உயர்த்தி காண்பீங்கள். நான் கண்ணீரின் வாழ்க்கையில் நான் கடந்து செல்கிறேன் பாஸ்டர். வெளியே சொல்ல முடியாது. உங்களுடைய மேய்ப்பர் உங்களை அடையாளம் கண்டு கொள்ளட்டும். நீங்கள் பிற சபைகளிலிருந்து வந்திருந்தாலும் தயவு செய்து ஒரு பேப்பர் எடுத்து உங்க விண்ணப்பத்தை எழுதி கொடுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். போன் நம்பரை எழுதி கொடுத்துட்டு போங்க. பாஸ்டர் அவர்கள் நிச்சயம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். அநேகருடைய கைகளை உயர்த்துகிறேன். கண்ணீரின் வாழ்க்கை, வேதனையின் வாழ்க்கை, துயரத்தின் வாழ்க்கை, மனிதர்களால் வந்த மோசங்கள், நம்பினவர்கள் நமக்கு செய்த துரோகங்கள், தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தேவன். யோசேப்பை போல உங்களை குழியிலே போட்டிருப்பார்கள்.
இந்த செய்தியை கேட்கிறவர்கள், என் தகப்பன் எனக்கு தருவேன்னு சொன்னாங்க, தராம போயிட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க. இளம் வயதில் கணவரை இழந்து நிற்கலாம், மனைவி இழந்து நிற்கலாம், பிள்ளைகளை விபத்தில் இழக்க கொடுத்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு துயரம் எங்கள் குடும்பத்தை தாக்க எங்களால எழும்பவே முடியல பாஸ்டர், மேல எழும்பவே முடியல. மீண்டும் மீண்டும் அந்த ஆயுதங்கள் எங்களை தாக்கி கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிற தேவ சமூகத்துக்கு வாங்க. ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்காக ஜெபிக்கிற தாதிமார்களை கூப்பிட்டுக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நீங்கள் ஒன்னாக கூடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நான் உங்களை எழுப்பி நிற்க சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். கைகளை உயர்த்தினவர்கள் மாத்திரம் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு பாஸ்டருடைய கைகளை கொடுக்க விரும்புகிறேன். கைகளை உயர்த்தி வைத்திருக்க, நல்ல கைகளை உயர்த்தி வைத்திருங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள். கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போ காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போ கார்மேகம் போன் கஷ்டங்கள் வந்தா கருத்துடன் காத்திடுவா. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் காத்திடுவா. இயேசு அழைக்கிறார். குமுறி குமுறி அழும் உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆறுதல் தருகிற தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். அவளாய் உன்னை நம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் எனக்கு. எத்துன்பனே ஆண்டவரே, யாரெல்லாம் ஜெபத்தில் இருக்கிறாருடைய கண்ணீரை துடைத்து விடும். கழிப்பா என்று உணர்ந்து நீயும் இயேசுவை எல்லை இல்லா இன்பம் தேடுவா. என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினா எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவா. வாங்கம்மா, இயேசுவிடம் வந்து விடுங்கள். வாலிப தங்கச்சி, உன் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாது. உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அப்படியே கைகளை உயர்த்தி வைத்திருங்கள். உங்களுக்காக ஜெபிப்போம். இந்த கூட்டத்தின் மீதம் இருக்கிற இந்த 3 நாட்களும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். அவரை நம்பி வந்த நம்மை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். வேதனை, துன்பங்கள், துயரங்களில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் ஆறுதலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையில் மூழ்கி போயிருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடும். இன்னைக்கு கண்ணீரோட கூட வியாதியின் படுக்கையில் இருப்பார்கள் என்றால் அவர்களை நீர் சுகப்படுத்தும்படி ஜெபம் பண்ணுகிறோம். இந்த கூட்டத்தில் அநேக அற்புத சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் எழும்பட்டும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம்.